இன்றைய தினத்துக்கான தலைப்பு ரன் பேஷன்ட்லி. ரன் பேஷன்ட்லி, பொறுமையோடு ஓடுங்கள். நம்முடைய வாழ்க்கையில காத்திருத்தல், பொறுமையோடு ஓடுதல், இவைகளெல்லாம் ஒரு வெற்றி வாழ்க்கைக்கு நம்மை கொண்டு போகிற காரியமாய் இருக்கிறது. இனிமேல் மட்டுமல்ல, நம்முடைய மரணத்துக்கு முன்பாக நாம் பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாகிறோம். இதற்கான வசனமாக பவுல் எபிரேயருக்கு எழுதும்போது 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவும் முடிக்கிறவுமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடுவோம். ஓட்ட பந்தயத்திலே நாம் அந்த மைதானத்திலே பார்க்கும்போது ஒவ்வொரு ஓடத்தக்கதான ஒரு பகுதியை அவர்கள் கோடிட்டு அங்கே வைத்திருப்பார்கள். 6 பேர் ஓடுவார்கள் என்றால் 6 லைன்கள் அங்கே போடப்பட்டிருக்கும். அந்த ஓட்டத்திலே அவர்கள் அந்த நியமிக்கப்பட்ட அந்த பகுதியிலே ஓடுவது மட்டுமல்ல, குறுக்கும் மறுக்குமாக அவர்கள் ஓடுவதற்கு முடியாது. அந்த சட்டம் அதை அனுமதிப்பதில்லை. ஓட்டப்பந்தயத்தின் ஒழுங்கு அதற்கு தடை செய்கிறது. அதே வண்ணமாகத்தான் ஆண்டவரும் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கும்படியான அவருடைய சத்திய வசனம், அவர் நம்மை அழைத்த அழைப்பின்படியாக, தெரிந்து கொள்ளுதலின்படியாக, விசுவாசத்தின்படியாக நமக்கு முன்னாலே ஓடினவர்களை பார்த்து நாம் பழகினவர்களாக அந்த ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட வேண்டும், நிதானத்தோடு ஓட வேண்டும். அதை நாம் பரிசை பெற வேண்டும் என்ற நிச்சயத்துக்காக ஓட வேண்டும் என்பதை நாம் மனதில் கொள்வோம். ஓடுவோம், வெற்றி பெறுவோம், நிச்சயத்தை பெறுவோம்.